ஜெர்மனிக்கு என்ன ஆச்சு? ஜெர்மனி உலக கிண்ணத்தினை வெற்றி பெறும் வாய்ப்புள்ள அணிகளில் முதல் 4 இருக்கிறது. கிட்டத்தட்ட முதலாவது 2வது இடமும் இருக்குன்னு சொல்லலாம். வந்த வரத்துல கியூரோசாவுக்கு இழுக்கொண்டு இப்படி கோல் எல்லாம் அடிச்சவங்க ஈக்குவாடர்கிட்ட போய் தோத்துட்டான். இந்த வெற்றியோட ஈக்குவாடருக்கு வர்றதுக்கான அந்த 3வது அணிக்கான வாய்ப்பு இப்ப ஜெர்மனிக்கு அடிச்சபடியா ஒரு ஈக்குவாடர் வெளியே போய்விடும் தான் இருந்தாங்க. தோத்துட்டுது, வெளியே போயிட்டுது. இந்த மாதிரி இருந்த நிலவையில ஜெர்மனி முதலாவது கோல் அடிச்சிட்டுது. சரி, அதுக்கு பிறகு 2வது நிமிஷம் மேட்ச் தொடங்கினோடனே ஜெர்மனி கோல். சரி, இன்னைக்கு ஒரு 5-6 கோல் இருக்குது யோசிச்சுட்டு இருக்க. 9வது நிமிஷத்திலேயே முதல் கோல் அடிச்சு ட்ரோ பண்ணிடுவாங்க. கடைசியா 77வது நிமிடத்துல கோல் அடிச்சு ஜெர்மனியா 2 கொண்டு வந்துட்டாங்க ஈக்குவாடர். இந்த உலக கிண்ணத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி. இது உண்மை அதிர்ச்சிதான். யாரும் எதிர்பார்க்காத பெரிய ஒரு சான்ஸே இல்ல. கபோ வர்டே ஸ்பெயினோட ட்ரோ பண்ணினது, அன்றைக்கு கானா இங்கிலாண்டோட ட்ரோ பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இன்றைக்கு ஜெர்மனிக்கு அடிச்சதுதான் பெரிய விஷயம். என்னடா சந்திர, இப்ப ஜெர்மனி ஈக்குவடர்ட்ட தோல்வி அடைஞ்சதுன்றதுமே இப்போ ஒரு யோசனை வந்துவிடும். ஜெர்மனி உண்மையா இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனல் வரையும் வரக்கூடிய டேலண்டான அணியா இருக்கா? பாதிப்பு இருக்குமா? சில வழியில பாதிப்பு வந்துடும். அந்த இதோட சில விஷயம் இருக்கே, ஆப்போசிஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் எடுத்துருவாங்க. இல்ல ஈக்குவடர் என்ன செய்து கோல் அடிச்சாங்க, இல்ல என்ன பிளஸ் மைனஸஸ் இருக்குது. ஒரு லொஸ்ட்ன்றது, தோல்வின்றது எப்படியுமே பாதிப்பு தானே. வெற்றியில போய்கொண்டே இருந்தா அப்படியே போய்கொண்டு இருக்கலாம். தோல்வின்றது பாதிப்புன்ற உருவாக்கம். எனவே அது சில வேளை ஜெர்மனிக்கு பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி இப்ப இங்கிலாந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணும் சான்ஸ் இருக்கு நிறைய என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்துல கானாவோட ட்ரோ பண்ணினதும் அதுவும் ஒரு பெரிய வெல்லுவாங்களா, இவங்க கானாவுடைய ட்ரோ பண்ணினவங்க இவங்களால ஏழுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடும். அதுதான் நீங்க வரக்கூடிய ஒரு ஷேக் ஆகிற அல்லது கொஞ்சம் தளர்வுகளை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் இதுல அப்படியே மாறி 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 பலமான அணிகளுக்கு எல்லாமே பெரிய சவாலா இருக்கிறது. ஒரு சில 2ஆம் நிலையில இருக்க அணிகள் 100க்கு 100% கால்பந்தில் இந்த முறை விளையாடிய 48 அணிகளுமே ஏதோ ஒரு விதத்தில் சவால் வழங்கி கொண்டிருக்கின்றன. மிக மோசம், பட் ஐயோ ஏண்டா இவங்க வந்தாங்க சொல்றது ஒரு டீம் கூட கூட அப்படி பார்க்க கிடைக்கல. குறைஞ்சது பெரிய ஒரு டீமோட ட்ரோ பண்றாங்க, கோலை அடிக்க மாட்டாங்கன்னு யோசிக்க கோல் அடிக்கிறாங்க, டஃப் அடிக்கிறாங்க, பெரிய கோல்ஸ் அடிக்க விட இல்ல. இப்படி நல்ல விஷயம் இந்த உலக கிண்ணத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சின்ன நாடு வந்ததுதானே கியூரோசாவா, 1,58,000 அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மேட்ச் ட்ரோ பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச் ட்ரோ பண்றது உலக கிண்ணத்துல வந்து ஃபுட்பால்ல எல்லாம் ஒரு ட்ரோன்றதே பெரிய விஷயம். எனவே அவங்க சின்ன நாடாக புதிய நாடாக வந்து அது அவர்களுக்கு கொஞ்சம் ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட், ஈக்குவாடர் போன்ற பலமான அணிகள் அதோட மோத வேண்டியதாயிட்டு இவங்க சில வேளை இன்னொரு குழுவுக்குள்ள போயிருந்தால் 3வது இடம் அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் அதிகமான புள்ளியை கூட இன்னும் ஒரு போட்டி 2 போட்டியை வெல்லக்கூடிய வாய்ப்பும் கூட இருந்திருக்கலாம். தொடர்ந்து இவர்கள் நான் நினைக்கிற மாதிரி கால்பந்தில் நல்ல முறையில் பயணிக்க போகின்றார்கள். ஐவரி கோஸ்டோட 2-0 என்றுதான் தோல்வியை சந்தித்தார். ஐவரி கோஸ்ட் இந்த முறை வெற்றி பெற்றதன் மூலமாக முதல் தடவையாக நாக் அவுட் ஸ்டேஜ், அதாவது முதல் சுற்றை தாண்டி 2வது சுற்றுக்கு போயிருக்கிறாங்க. முதல் தடவை தான். அப்ப இதுவரையும் இவங்க போனதில்லை. இப்ப ஈக்குவாடர் இதே குழுவில் இருக்குது. இப்ப ஜெர்மனியோட வெற்றி பெற்றதால 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது, 3வது இடம். இந்த 3வது இடத்துக்கான அணிகள் இப்பொழுது 4 இருக்கின்றன, 4 புள்ளிகளோடு. ஏனைய அணிகள் 3வது இடத்தில் இருக்கின்றன. அநேகமாக 4 புள்ளிகளை பெற்றுக்கொண்ட அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 180 அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப இந்த 3 அணிகள்ல இருந்தும் கியூரோசா வெளியாட போயிருக்கிறது. ஜெர்மனியோட விஷயம் சொன்னேன். அடுத்த குரூப் ஜப்பான் இருக்கிற குரூப். ஜப்பான் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் உச்சபட்சம். மிக மிக ஃபைட், கட்டும் ஃபைட் ஒன்று போய் கொண்டிருந்தது. முதலாவது கோல் மெடியா ஜப்பானுக்கு பெற்றுக் கொடுத்தார் 56வது நிமிஷத்துல. கோல் அடிச்சு 6 நிமிஷத்துல அடிச்சுட்டாங்க, ட்ரோ பண்ணிட்டாங்க. 1-1 என்ற சமநிலையான முடிவு. ஆனா ஜப்பான் அடுத்த சுற்றுக்கு இப்பொழுது தெரிவாகி வந்து விட்டது. ஸ்வீடன் 4 புள்ளிகளோட அப்படி இப்படி இருக்கின்றார்கள். ஸ்வீடனுக்கு தேவையா இருந்தது வெற்றி பெற வேணும், ஜப்பானுக்கு தேவையா இருந்தது சமநிலை. ஆனா ஜப்பான் வெற்றி பெற்றபடியா ஜப்பான் சமநிலை. அதால 5 புள்ளிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு வந்திருக்காங்க. என்னதான் ஜப்பான் வந்தாலும் ஜப்பானுக்கு அடுத்த வந்த வரத்திலேயே பெரிய ஒரு தலையடி. பிரேசிலோட அடுத்த போட்டி இனி தோத்தா வெளியால போகணும். எனக்கு தெரிஞ்ச ஜப்பான் வழியில போறது வாய்ப்பு இருக்கு. பிரேசில் அது நெய்மர் வரை இப்ப வந்திருக்கிறார். நேற்றைய போல அவர் விளையாடுறாரு. கடைசி நேரத்தில் அவர் இறக்கிறாங்க. ட்ரையல் பார்த்து எல்லாம் செய்துட்டாங்க. இப்ப ஜப்பான் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி அப்படி இருக்கு. நெதர்லாந்து டுனிஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டி பெரிய ஒரு முக்கியம் இல்லை. ஏற்கனவே டுனிஷியா வெளியே போயிடுச்சு. அதால நெதர்லாந்து 3-2 வெற்றி பெற்று அவர்கள் முதலாவது புள்ளியை பெற்று தெரிவாயிட்டாங்க. பரகுவே ஆஸ்திரேலியா அணி இன்று காலையில பார்த்துருப்பீங்க, கட்டும் விறுவிறுப்பு. 2 அணியுமே கோல் போடல.
ஆஸ்திரேலியாவுக்கு அதான் தேவையா இருந்தது. ஆஸ்திரேலியா இப்ப வெல்ல விடக்கூடாது, தாங்கள் வெள்ளாடியும் பரவாயில்ல. பரவாயில்லை, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துடலாம்ன்றதால இப்ப 4 புள்ளிகளை பெற்று ஆஸ்திரேலியா வந்துட்டுது. அமெரிக்கா தோத்து போச்சு. அதுதான் நான் யோசிச்சேன், அமெரிக்காவுக்குள்ள வச்சு ஒருத்தன் அமெரிக்காவுக்கு அடிச்சுட்டு வெளியே போயிருக்கான். அதுவும் துருக்கி முதல் 2 மேட்ச்லயுமே தோத்ததோட வெளியே போயிட்டுது. ஆனா கடைசி நேரத்துல இது அமெரிக்காவுக்கு இலகுவான வெற்றின்னு தான் எதிர்பார்த்திருந்தது. ஏற்கனவே துருக்கி வெளிதான் இருக்காங்க. அவங்க இதுல வெண்டான்னா தோத்தான்னா வெளியில. ஆனா கடைசி நேரத்துல அமெரிக்காவுக்கு ஒரு காட்டு காட்டிட்டு போயிருக்காங்க பாருங்க. அது 2 மாறி 2 கோல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு ஆஸ்திரேலியா மேட்சை மாத்தி பார்த்து கொண்டு வந்தேன். ஆஸ்திரேலியா விறுவிறுப்பா போய் கொண்டு வந்தது, கோல் இல்ல. சரி, அமெரிக்கா துருக்கி தானே, ட்ரோவில் முடிய போகுது, 2-2 கோல்னு முடியுதுன்னு மேட்ச் முடிகிற நேரமா போறதும் போறீங்க சரிடா, என்ன அவமானப்படுத்திட்டு போகணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க. இந்த போட்டிகள் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிட்டுது. இப்ப ஸ்பீடா அணியல சொல்லிடுறோம். இப்ப தெளிவாக இருக்கிற அணிகள் கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொரோக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா, இவர்களோட ஐவரி கோஸ்ட், நெதர்லாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா தெளிவாயிருக்காங்க. அடுத்த சுற்றுக்கு வந்துட்டாங்க. 32 இடம் பிடிச்சிருக்காங்க. ஹெய்டி, துருக்கி, துனிஷியா, பனாமா, கட்டார், ஜோர்டான், செக்கியா, கியூரோசாவா வெளியே போயிட்டாங்க. பாய் பாய் சொல்லி அவங்க மெச்ச முடிச்சுட்டு இன்றைக்கு ஃபிளைட் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. நேமா அங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போயிடுவாங்க. அந்த 3வது இடத்துல இருக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க. பொஸ்னியா, ஈக்குவடர், ஸ்வீடன், பரகுவே, இந்த 4 நாடுகளும் கட்டாயம் அடுத்த சுற்றுக்கு வருவார்கள். 3வது இடத்தை பெற்று இவர்கள் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். 32 அணி வேணுமே எல்லாத்தையும் அனுப்பினாங்க. வெற்றி பெற்ற இந்த முதல் 2 இடங்களை பெறுறது 24 தானே, போக மிச்ச வெட்டி இருக்கு. அந்த 8 இவங்க 4 வர்றதுக்கு வாய்ப்பு தான் கூடுதலா இருக்கு. இதுதான் இப்ப உள்ள சிச்சுவேஷனா இருக்கு. நாளைக்கு நோர்வே, பிரான்ஸ், அதாவது இந்த இரவு 2 பேரும் அடுத்த சுற்றுக்கு வந்துட்டாங்க. யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் தீர்மானிக்கதான். ட்ரோவில் வந்தா பிரான்ஸ் ஃபர்ஸ்ட், நோர்வே செகண்ட், இவ்வளவுதான். செனகல், ஈராக் 2 பேருக்குமான போட்டி அதே நேரம் நடைபெறும். இதுல வெற்றி பெறுகின்ற அணி சில வேளைகளில் 3வது இடத்துக்கான அணியாக அடுத்த சுற்று வாய்ப்பை பெறலாம். தோல்வியினை சந்திக்கின்ற அணி கட்டாயமாக வெளியே போய்விடுவார்கள். அப்படி 3 போட்டி முடிஞ்சு. அதாவது இன்றைக்கு விளையாட போறது 2 முடிச்சுட்டாங்க. இன்றைக்கு விளையாடுறதோட 3 முடிஞ்சிடும். உருகுவே, ஸ்பெயின் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 பாயிண்ட் கட்டாயம் அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு. உருகுவே 2 மேட்சையும் ட்ரோ பண்ணி 2 பாயிண்ட்ஸோட இருக்குது. அதனால உருகுவேக்கும் வின் இருந்தா தான் கட்டாயம் அடுத்த சுற்றுக்கு போகலாம். இல்ல இன்றைக்கு ட்ரோ ஆகினா வெற்றியே இல்லாமல் 3 புள்ளிகள். ஹெட் டு ஹெட் அல்லது மற்ற விஷயங்கள் பார்க்க பாயிண்ட்ஸை பார்ப்பாங்க. 3 பாயிண்ட்ஸா இருக்கேக்க 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பா. நீங்க வெல்லாமலே 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அதிக வாய்ப்பு இருக்கும், அதுல அனுப்பிடுவாங்க. அதனால உருகுவேக்கு வெற்றி கட்டாயம் தேவை, இல்லாவிட்டால் வெளியேற வேண்டிய நிலைமை இருக்கும். அதே போன்று கபே வேர்ட் புதுசா வந்த டீம் இன்னொன்று நல்லா விளையாடுறாங்க. ஸ்பெயினோட ட்ரோ பண்ணவங்க அவங்க 2 பாயிண்ட்ஸோடையும், சவுதி 1 பாயிண்ட்ஸோடையும் இருக்காங்க. அந்த மேட்சில் சவுதியோ கபேவேர்டோ வெற்றி பெற்றா ஒருவேளையில உருகுவே ஸ்பெயின் மேட்ச் ட்ரோவில் முடிஞ்சதுன்னா இந்த 2ல இருந்தும் ஒரு டீம் உள்ள போவாங்க. கபேவேர்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு தெரியுது. கபேவேர்ட் சவுதிய வெல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பலமான அணிகளான ஸ்பெயின், உருகுவே. ஸ்பெயின் தரப்படுத்தல 2ல இருக்குது, உருகுவே தரப்படுத்தல 16ல இருக்குது. ஆனா கேப் தரப்படுத்தல் 67, சவுதி 61. ஆக பார்த்தா அவங்க மிக முன்னணியில இருக்கிற அணிகளோட ட்ரோ பண்ணி இருக்கிறதால சவுதியை வெல்லுவாங்க. வாய்ப்பு நிறைய. கபேவேர்ட் இம்முறை முதல் தடவையாக உள்ள போக வாய்ப்பு இருக்கு. நேரடியாக அடுத்த சுற்றுக்கு தெரிவாகும் வாய்ப்புண்டு எனக்கு பிரகாசமாக தென்படுகின்றன. எனக்கு அப்படிதான் வழங்குது. ஏன்னா சவுதியை வெல்ல நிறைய வாய்ப்பு இருக்காங்க. கடைசி விளையாடின போட்டிகளை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த சவுதியை விட கொஞ்சம் நல்ல விளையாடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு உருகுவே முன்னாள் சாம்பியன் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட வெளியே போறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஸ்பெயினை வெற்றி பெறுறதோ ட்ரோ பண்றதோ வந்து அவ்வளவு நல்லதில்லை, ஈஸியா இல்லை. ரேட்டிங்ஸ்ல கூடுதலா இருக்கிறாங்க. வேர்ல்ட் கப்பை வின் பண்ணும் ஸ்பெயின் சொல்லப்படுறாங்க. அதனால உருகுவே முதல் சுற்றோட வெளியேறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்றது. நியூசிலாந்து, பெல்ஜியம், எகிப்து, ஈரான் நாளை காலையில் நடக்க போன்ற போட்டி 8:30 நடைபெறும். இதுல இப்ப பார்த்தோம்னு சொன்னா எகிப்து 2 போட்டிகள்ல 4 புள்ளிகளை பெற்றிருக்குது. ஈரான் 2 போட்டிகள்ல 2 புள்ளிகள். அதே மாதிரி பெல்ஜியம் 2 போட்டிகள்ல 2 புள்ளிகள். நியூசிலாந்து 2 போட்டியில 1 புள்ளி. 4 அணிக்கும் எனக்கு ஓப்பன் சான்ஸ் இருக்கு. இன்னுமே இருக்கு. இந்த குரூப்ல இருந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. இன்றைக்கு மேட்ச் மிகப்பெரிய டிசைடரா இருக்கும். நியூசிலாந்து பெல்ஜியத்தை வெற்றி பெறுவது கஷ்டம். ஆனால் பெல்ஜியம் அணி மிகப்பெரிய அளவில்
சாதிக்கவில்லை. 2 மேட்சுமே ட்ரோவெல்லாம் முடிச்சிருக்கு. அதனால பெல்ஜியம் அணி 9வது இடத்தில் இருக்கின்ற அணிக்கு இந்த சின்ன அணிகளையும் தாண்டி வரணுமாக இருந்தா பெல்ஜியத்தோட ஒப்படைக்கு இது எல்லாமே சின்ன அணி. நான் சொல்றேன், இந்த குழுவுக்கு சிலவள கியூரோசா வந்திருந்தா இதுல 1-2 அனுப்பி டீமை வெளியே அனுப்பி கியூரோசா உள்ள வந்து கண்டிப்பா போயிருக்கு. அவர்களுக்கு இப்படி ஒரு குழு கிடைக்கும். இதுல வந்து பெல்ஜியம் தான் பலமான அணி. ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இப்படி ஒரு குரூப்பான்ற மாதிரியும் எகிப்து ஈரான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில ஒருவேளை ஈரான் 2 மேட்ச்ல 2 ட்ரோ, இப்ப ஒரு வெற்றி பெற்றா எகிப்தை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. எகிப்து 21, ஈரான் 21. எனவே எகிப்து 2 மேட்ச்ல 4 பாயிண்ட்ஸோட முன்னுக்கு இருக்கிறாங்க. கஷ்டமான குரூப். அதாவது எதிர்வு கூறல்களையோ இப்படி நடந்து விடுமோ என்று சொல்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நியூசிலாந்து வெளியேற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனைய 3 அணிகளும் சில வேளைகளில் தள்ளுப்பட்டு கொண்டு உள்ளே செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஏதோ நடக்கும் இன்னைக்கு நாளை காலையில் நடக்கும் சம்பவம். இந்த சம்பவங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். நாளை இன்னும் 2 நாள் சம்பவம். அடுத்த சுற்று ஞாயிற்றுக்கிழமையோட 32 டீம் யாருன்றது தெரியும். வீட்டை போன 16 பேர் யாருன்றது முழுமையா தெரிஞ்சிருக்கு. காலையில் நமக்கு யார் யாருக்கு போட்டிகள்ன்றது இப்பவே ஓரளவு தெரிய வந்து கொண்டிருக்குது. இப்ப பிரேசில் ஜப்பான் அடுத்த சுற்றில் சந்திக்க போகின்றது, தென்னாப்பிரிக்கா கனடா சந்திக்க போகின்றது அடுத்த சுற்றில். இப்படி ஒவ்வொரு போட்டிகளின் அடுத்தடுத்த அட்டவணைகள் அடுத்தடுத்த அணிகள் வர தொடங்குகின்றன. எனவே சுவாரஸ்யமான விறுவிறுப்பான கட்டம். அதாவது 48 அணிகள் அப்படியே திரும்ப 32 போகுது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே தெரிய வரும். எனவே இந்த போட்டிகள் பற்றி வந்து நிறைய பேர் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இப்ப நாம முதல்ல பேசின மாதிரி இந்த புதுசா வந்த அணிகள் உலக கிண்ணத்துக்கு கிரிக்கெட்ல வந்து பார்த்தா புதுசா வந்துச்சுன்னா அந்த அணி பெரிய அளவா வரவே அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த உலக கிண்ணம் கால்பந்து உலக கிண்ணம் அது வேற மாதிரி இருக்காது. 1.5 லட்சம் மக்கள் தொகையே உள்ள ஒரு நாடே அடுத்த சுற்றுக்கு முன்னேறுது. முதல் தடவையா வந்த நாடு முதல் தடவை அடுத்த சுற்றுக்கு முன்னேறுது. இந்த மாதிரியான நிறைய ஆச்சரியமான நம்பவே முடியாத சில விஷயங்கள் நடக்குது. இப்ப நாங்க கதைச்சதுலயே பாருங்க சொல்றேன், எத்தனை டீம் முதல் தடவையாக செகண்ட் ரவுண்டுக்கு போறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்டுக்கு போறாங்கன்றதே பெரிய விஷயம், பெரிய கொண்டாட்டம். எனவே அது கால்பந்து ஆட்டத்தில் நடக்கும். இப்ப மெச்ச தொகுத்தாலும் கூட வேர்ல்ட் கப்ல அடிக்கிற ஒரு கோல் என்றுதான் அந்த நாட்டுக்கு கொண்டாட்டம், பெரிய கொண்டாட்டம். கேபோ வேர்ட் மற்றது கியூரோசா போன்றன கொண்டாடுகின்றன அந்த நாடுகள், பெரிய கொண்டாட்டம். இப்ப போர்த்துகல் அணியை கியூரோசா அணி சமநிலைப்படுத்தினாலும் அப்போ உலகத்தில் உள்ள ஃபுட்பால் ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒரே சமநிலை அணிதான். இன்றைக்கு வந்தவங்க நேற்று வந்தவங்க, பாப்புலேஷன் குறைஞ்சவங்க, மக்கள் தொகை மிக குறைஞ்ச நாடு அப்படிலாம் இல்லை. சமநிலைப்படுத்திருக்கீங்க. நீங்க 2 கோல், நாங்க 2 கோல். போர்த்துகல் கியூரோசா. இதுல ஃபுட்பால் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு சின்ன வித்தியாசத்துல தான் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப கோல்களை பாத்தீங்கன்னா 2 கோல் வித்தியாசம், 3 கோல் வித்தியாசம். இதுதான் பெரிய அணிகள். ஆக மோசம்னு சொல்ற சின்ன அணிகள் 15 கோல் எங்கேயுமே இல்ல. நான் கிரிக்கெட்ல நாங்க எடுத்தோம்டா 300 இப்ப ஆஸ்திரேலியா இந்தியா எல்லாம் அடிப்பாங்க, ஒரு 350-400 ரன் அடிச்சு போட்டு மெட்ட டீம் 100 75 50 இந்த ரேஞ்சில இருக்கும். இப்படி வித்தியாசம் தெரியும். இந்த மேட்சுக்கு கிரவுட் வர்றே இல்ல, பாக்குறது இல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் இருக்காது. ஆனா ஃபுட்பால்ல நீங்க எப்படி மேட்ச் வச்சாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது இருந்து கொண்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு தோற்கிற அணி வெளியே போகும்ன்ற நாக் அவுட் ஸ்டேஜ் தொடங்கும். 32 16, பிறகு அந்த 16 8 உச்சகட்டம். அந்த நேரம் தான் பரபரப்பு விறுவிறுப்பு தொடங்கும். அதுல அந்த 90 நிமிஷத்துல கோல் அடிக்கணும், அப்படி இல்லாட்டி திருப்பி 15 நிமிஷம் 30 நிமிஷம், அது இல்லாட்டி பெனால்டி, இதெல்லாம் பாக்குற விறுவிறுப்பு இருக்கே பெரிய அளவா இருக்க போது. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க மோட்டோ ஆயில், ஹோண்டா தயாரிப்புகளுக்கான, அதாவது காரா இருக்கட்டும், அது மோட்டார் பைக்கா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஹோண்டா தயாரிப்புகளுக்கான என்ஜின் ஆயிலில் மிக சிறந்தது மோட்டோ என்ஜின் ஆயில். வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக செயல்படுகின்றார்கள் NS ரட்னம் மோட்டார்ஸ். இவர்கள் வழங்குகின்ற இவர்களோட டிஸ்ட்ரிபியூஷன் செயினுக்கு இருக்கின்ற இடங்களில் மோட்டோ ஆயிலை வாங்கி கொண்டால் உங்கள் வாகனத்துக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கு. அதே போல வவுனியாவில் இப்பொழுது IDM கேம்பஸ், அதாவது கொழும்புக்கு வந்து நேரம் செலவழிச்சு இங்க தங்கி இருந்து காசு அதிகமாக செலவழிச்சு படிச்ச காலம் எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது அந்தந்த இடங்கள்லயே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கற்கரைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவில் IDM இப்பொழுது வவுனியாவில் இருக்கு. டிகிரி படிக்கலாம், முக்கியம் அங்கே டிகிரி தான், லோ டிகிரி, அதே போன்று பிசினஸ் மேனேஜ்மெண்ட், நர்சிங், இது எல்லாமே டிகிரி இருக்கின்றது. எனவே டிகிரி படிக்கிறதா இருந்தால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தேவை. அதை வவுனியாவிலேயே உங்களுக்கு IDM நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல் வழங்குகின்றது.